தொடர்ந்து 2001 2010 ஆண்டு வரை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் காலத்திலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்பு வேண்டும் என்கிற எனது கோரிக்கையை 2010 ஆண்டு கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு நேரடி நியமனங்களிலும் அனைத்து நிலைகளிலும் 20% இடஒதுக்கீட்டு உரிமை வழங்கி வந்தார். அந்த உரிமை தமிழ்நாடு அரசுடைய சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டைரக்டர் எஸ்ஐ என்று சொல்வதிலிருந்து பல துறைகளில் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த நியமனங்களுக்கு தமிழ் வழியில் படித்தவர்களை அனுமதிக்க மறுத்து வந்தார்கள். இந்த சூழலில் கடந்த 2021 ஆண்டு நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் மூலமாக ஒரு வழக்கை தொடர்ந்து அன்றைய நீதியரசர் கிருபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று அந்த இருந்த அரசை அழைத்து சுற்றி கொட்டி காட்டி அதற்கு பிறகு அதற்கான ஒரு உயிரோட்டம் தரப்பட்டது. ஆனால் கடந்த 9வது மாதம் 25ஆம் ஆண்டும் 10வது மாதம் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் 2 நீதியரசர்கள் அமர்வு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஒரே ஒரு முறைதான் வாய்ப்பு தர வேண்டும், அடுத்தடுத்த பதவி உயர்வுகளிலோ அடுத்தடுத்த நியமனங்களிலோ அது வழங்கக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பு. அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி தமிழர்களுக்கும் பெரு அநீதியான ஒரு தீர்ப்பாக இருந்தது. குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரி பிள்ளைகள் தமிழ் வழியில் படித்து அரசு பள்ளியில் படித்து வேலை வாய்ப்புக்கு சென்று அதிலிருந்து பதவி உயர்வுகள் பெற முடியாத ஒரு சூழல். அந்த சூழலை இன்றைக்கு மாற்றி அமைக்கின்ற வகையில் நான் தமிழக முதலமைச்சரிடமும் தமிழக சட்டமன்றத்திலும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையோடு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு என்பது அனைத்து தமிழ்நாடு அரசு பதவிகளிலும் அனைத்து நேரடி நியமனங்களிலும் அனைத்து பதவி உயர்வுகளிலும் அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானத்தை இன்றைக்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு நம்முடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டிருக்கிறது.